லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து 50,000 வச்சு எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒரு 30,000 மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ சேமிப்பு இருக்கணும், எவ்வளோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் உங்களுக்கு தேவையான செலவில் நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 50, 30, 20 இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம சேமிப்பு எல்லாமே நம்ம பண்ண முடியும். எப்படி அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மந்த்லி ஒருத்தர் வந்து 30,000 சம்பாதிக்கிறாரு. அப்போ எவ்வளோ சேமிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீட்ஸ் மீன்ஸ் ரொம்ப முக்கியமான செலவுகள், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எசென்ஷியல். ஓகே, எசென்ஷியலான நம்மளுக்கு செலவுகள் இருக்கும் இல்லையா, அது முக்கியமான செலவுகள் வந்து நம்ம 50% வச்சுக்கணும். 50% அப்படின்னா 30,000ல் 50% வந்து 15,000. சரி, இந்த 15,000த்தில் என்னென்ன செலவுகள் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மதுரையிலே எடுத்துக்கிறீங்களேன், 5,000 to 6,000 ரூபா வந்து வாடகை நம்ம கொடுக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கும் அப்படின்னா. அடுத்து கிராசரிஸ்னால் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மளிகை ஜாமான் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு 4,000 ரூபான்னு வச்சுக்கிறோங்க. அப்புறம் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் மொபைல் ரீசார்ஜ் இது எல்லாமே ஒரு 2,000 ரூபா. பெட்ரோல் அந்த பஸ் சார்ஜ் இது எல்லாமே ஒரு 2,000 ரூபா மாதத்துக்கு வச்சுக்கோம். மெடிசின்ஸ் மாதம் நீங்கள் ஒரு 1,000 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை வாங்குறீங்க, ஏதாவது மெடிசின்ஸ் செலவு வந்து ஒரு 1,000 rupees முக்கியமான செலவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா மாதத்துக்கு உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள்ல நீட்ஸில் வந்து 15,000 ரூபா கவர் ஆயிடும். அப்புறம் வான்ஸ் அப்படின்னா தேவை, ரொம்ப முக்கியமானதில்ல, பட் உங்களுக்கு தேவையானது உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, உங்களோட சந்தோஷத்துக்காண்டி, உங்கள் ஃபேமிலிக்காண்டி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து வான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 30% இருக்கணும். 30%னா 30,000ல் 30% வந்து 9,000 ரூபா, 9,000 rupees. இந்த 9,000 rupees-ஐ நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஹோட்டல்ஸ் போவோம், சினிமா நம்ம பார்க்க போவோம், ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போவோம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செலவு பண்ணுவோம். இதெல்லாமே ஒரு 9,000 rupees-குள்ளே வருதுன்னு வச்சுக்கிறோங்க. ரிமைனிங் வந்து சேவிங்ஸ் மிச்சம் இருக்கிற 30,000ல் 20% அப்படின்றது 6,000 ரூபா. இந்த 6,000 ரூபா வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இந்த சேவிங்ஸ்மே எப்படி பண்ணலாம்னா 3 டைப்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த 6,000 ரூபாய் நீங்கள் வந்து 2,000 நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சேமிப்பு எப்படின்னா, ஒன்று வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு பேர் எமர்ஜென்சி ஃபண்ட். அதில் ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. அப்புறம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறதுக்காண்டி நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை ETFஸ்லையும் பண்ணலாம். 2,000 rupees. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு SIP போடுறீங்க மாதம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2,000 rupees. இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லையா, எனக்கு இதெல்லாம் பிரிக்காமல் நான் மாதம் 6,000 ரூபாய் வந்து SIPயில் போடுறேன், ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஃபண்டில் நீங்கள் போடுங்க அப்படின்னா அதுவுமே நம்ம பண்ணலாம். அப்போ SIP வந்து நீங்கள் 6,000 rupees, 10 years, CAGR வந்து 12%. 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 7,20,000 வருது, 7,20,000 ரூபா. அதே இது உங்களுக்கு அதோட சேர்த்து எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் 12% CAGR சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6,24,000. ஸோ 6,24,000 வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 13,44,000 கிட்ட வருது. ஸோ இந்த ரூலை நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ தேவையில்லாத செலவுகளை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் அது முக்கியமான செலவு அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணணும். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்கேன். இல்லை இந்த டாபிக் தான் எனக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த டாபிக் மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன். தேங்க்யூ.